பரிசுத்த ஸ்தலம் கண்டடைவின் கிருபை. பரிசுத்த ஸ்தலம் கண்டடைவின் கிருபை. மூடும் திரை கிழிந்திடவே தைரியமாய் சகாயம் பெற. மூடும் திரை கிழிந்திடவே தைரியமாய் சகாயம் பெற. தேடி வந்தேன் கிருபை தாருமே. தேடி வந்தேன் கிருபை தாருமே. தம் கிருபை பெரிதல்லோ எம் ஜீவனிலோ மதே. இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே. இன்னும் தேவை கிருபை தாருமே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். 2 நாளாகமும் 2வது அதிகாரம் 4வது வசனம். இதோ என் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக சுகந்த வர்க்கங்களின் தூபம் காட்டுகிறதற்கும் சமூக தப்பங்களை எப்போதும் வைக்கிறதற்கும் காலையிலும் மாலையிலும் ஓய்வு நாட்களிலும் மாத பிறப்புகளிலும் எங்கள் தேவனாகிய கர்த்தரின் பண்டிகைகளிலும் இஸ்ரவேல் நித்திய காலமாக செலுத்த வேண்டியபடி சர்வாங்க தகன பலிகளை செலுத்துகிறதற்கும் அவருடைய நாமத்திற்கு ஒரு ஆலயத்தை கட்டி அதை அவருக்கு பிரதிஷ்டை பண்ணும்படி நான் எத்தனித்திருக்கிறேன். ஆம் பிரியமானவர்களே, சாலமோன் ராஜா கர்த்தருடைய நாமத்திற்கு ஒரு ஆலயத்தை கட்டி அதை அவருக்கு பிரதிஷ்டை பண்ணும்படி அவர் எத்தனித்திருந்தாராம். பிரியமானவர்களே, சாலமோன் ராஜாவுக்கு பலவிதமான ஆசீர்வாதங்களும் நேர்த்தியான அரண்மனைகளும் சொகுசான வாழ்வின் காரியங்களும் அவரிடத்தில் இருந்த போதிலும் அவைகளில் களி கூர்ந்து கர்த்தருடைய காரியத்தை மறந்துவிடாமல் அவைகளில் அவரிடம் இருக்கிற அரண்மனைகளில் ஒரு இடத்தை ஆண்டவருக்கென்று அவர் தெரிந்து கொள்ளாமல் கர்த்தருக்கென்று முதன்மையானதை, முழுமையானதை, சிறப்பானதை, நேர்த்தியானதை, கர்த்தருக்கென்று ஒரு தனித்தத்துவம் வாய்ந்தவைகளாக கர்த்தருக்கென்று கொடுக்க வேண்டும் என்று தன்னுடைய இருதயத்தில் தீர்மானம் செய்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் அவர் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவதற்கு காலையிலும் மாலையிலும் ஓய்வு நாட்களிலும் மாத பிறப்புகளிலும் அவருடைய தேவனாகிய கர்த்தரின் பண்டிகைகளிலும் இஸ்ரவேல் மக்கள் நித்திய காலமாக கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி கர்த்தருக்கென்று அவருடைய நாமத்திற்கென்று ஒரு ஆலயத்தை கட்டி அதை கர்த்தருக்கென்று பிரதிஷ்டை பண்ணும்படி எத்தனித்திருந்தார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் கர்த்தருக்கான காரியத்தில், கர்த்தருடைய ஆலயத்தின் காரியத்தில் எப்படி இருக்கின்றோம்? பிரியமானவர்களே, சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்தை குறித்து 5வது வசனத்தில் சொல்கிறதான காரியம், 9வது வசனத்தில் சொல்கிறதான காரியம், எங்கள் தேவன் எல்லா தேவர்களை பார்க்கலும் பெரியவர். ஆகையால் நான் கட்டப்போகிற ஆலயம் பெரிதாயிருக்கும். நான் கட்டப்போகிற ஆலயம் பெரிதும் ஆச்சரியப்படத்தக்கதுமாய் இருக்கும் என்று சொல்லி அவர் விலையுயர்ந்த மரங்களினால், விலையுயர்ந்த கற்களினால், விலையுயர்ந்த பொருட்களினால் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு
தீர்மானிக்கின்றார், எத்தனிக்கின்றார். பிரியமானவர்களே, நாம் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கான காரியங்கள் மாத்திரம் முக்கியம் என்று கருதி சுயநலமாக நாம் இல்லாதபடிக்கு சாலமோன் ராஜாவை போன்று கர்த்தருக்கான காரியத்தில், கர்த்தருடைய ஆலயத்தின் காரியத்தில் அவருக்கு பிரியமானதை செய்து அவர் மகா பெரிய தேவனாய், பெரிய தேவனாய், எல்லா தேவர்களை பார்க்கிலும் பெரியவராய் இருக்கிறபடியினாலே அவருக்கான காரியத்தை செய்து அவருடைய சிந்தையை நீங்கள் புரிந்து கர்த்தருடைய ராஜ்யத்தை இந்த உலகத்தில் கட்டி கர்த்தருடைய ஆலயமாய் உங்களுடைய இருதயம் இருக்கிறபடியினாலே உங்களுடைய இருதயம் என்கிறதான ஆலயத்தை நீங்கள் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமும் தூய்மையுமாய் அதை காத்து கொண்டு காலையிலும் மாலையிலும் ஓய்வு நாட்களிலும் பண்டிகைகளும் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகளை உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தருக்கென்று கொடுத்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். பரலோக ராஜ்யத்திற்கு பங்காளிகளாக மாறுங்கள். கர்த்தர் என்ற வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.